விவஸ் இது Hyundai இயானு. இந்த வண்டியில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ஒரு பெக்குலியராக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேரிங் டைட்டு இருக்குதுன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தார். சில டைம் வந்து வார்னிங் இண்டிகேஷன்ஸ் வருது. அப்படி தானே சார்? வருது. இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், வார்னிங் இண்டிகேஷன்ஸ் எதுவுமே வரல. ஆனால் என்ன பெக்குலியர்னு சொன்னால், சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சைடு, அதாவது இந்த ஆன்டி கிளாக் வைஸ் சைடு வந்து ஃப்ரீயாக இருக்குது. இப்போ கிளாக் வைஸ் சுற்றினா டைட்டாக இருக்குது. இந்த சைடு டைட்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ ரெண்டு சைடுமே டைட்டாக இருக்குது. இது வந்து ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுது. இங்கே பாருங்கள், இப்போ வார்னிங் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. இவெல்லாம் இந்த வார்னிங் இண்டிகேஷன்ஸ் இல்லை. இப்போ இந்த வார்னிங் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. இந்த வண்டியில் ஸ்டேரிங் டைட்டுக்கான காரணத்தை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கறச்ச என்ன எரர் கூட வருதுன்னா, மோட்டார் கரண்ட் நாட் கனெக்ட்னு வருது. இந்த ஸ்டேரிங் சிம்பிள் வராச்சும், அந்த இபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷன்ஸ் வராச்சும், லைவ் பேராமீட்டர் என்ஜின் ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட 1240 ஆர்பிஎம் சுற்றுது. மோட்டார் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 0.25 இருக்குது. ஸ்டேரிங் வீல் டார்க்கு வந்து ரொட்டேட் பண்ணால் மேக்ஸிமம் ப்ளஸ்ஸு மைனஸ்னு வருது. சப்ளை வோல்டேஜ் ஸ்டேட்டஸில் பிரச்சனை இருக்குது. டோட்டல் டார்கெட் மோட்டார் கரண்ட் 0, வெஹிக்கிள் ஸ்பீட் 0. இதை நம்ம இன்ஃபர் பண்ணி பார்க்குறச்சோ, அதாவது இந்த டிடிசி கோடு, இந்த வார்னிங் இண்டிகேஷன்ஸு, பிறகு இந்த சிம்டம்ஸு, இதையெல்லாம் வச்சு லைவ் பேராமீட்டர்லாம் வச்சு இன்ஃபர் பண்ணி பார்க்குறச்சோ இந்த வண்டியோட இபிஎஸ் கண்ட்ரோல் மாதிரி தான் ஃபால்ட்டு. ஸோ அதை மாத்திரம் தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். வியூவர்ஸ், இந்த இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் தான் ஃபால்ட்டுன்னு சொல்லி நம்ம டயக்னோஸ் பண்ணோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, இது ஹியூண்டையோடது. ரேட் வந்து 9021. ஸோ இதுதான் ஹியூண்டையோட இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல். இப்போ நம்ம இதை தான் புதுசு போடுறோம். இப்போதைக்கு பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெம்பரவரியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம், நம்ம டயக்னோஸ் பண்ணது கரெக்டாக தானா அப்படிங்கிறத. ஏன்னா இபிஎஸ் அந்த பவர் ஸ்டேரிங் டைட்டுக்கு வந்து பார்த்தோன்னா, டைட்டுக்கான காரணம் நிறைய இருக்குது. ஒரு ஸ்கேன் பண்ணி மட்டுமே நீங்கள் ஜஸ்ட் லைக் கண்டுபிடிச்ச முடியாது. அதில் நிறைய தவறுகள் வரும். ஸோ கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி தான் ஜட்மெண்ட் எடுக்கிறதுல. இப்போ நாம் வந்து டெசிஷன் எடுத்து வந்து இந்த இபிஎஸ் கொண்டு மாதிரி தான் ஃபால்ட்டு சொல்லி ஜட்மெண்ட் எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த ஸ்டேரிங் டைட்டுக்கு காரணம் வந்து இந்த டார்க் சென்சர்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். தென் இதில் இபிஎஸ் மோட்டார் ஒன்று இருக்குது, அதில் ஃபால்ட் இருந்தாலும் வரும். இசிஎம்மில் அந்த மாதிரி இடத்துல ஃபால்ட் இருந்தாலும் வரும். ஒயரிங் சர்க்யூட்டு, ஃபியூஸு, ரிலேஸ், இதெல்லாம் ஃபால்ட் இருந்தாலும் வரும். நம்ம டெசிஷன் எடுத்தது கரெக்டாக தான் அப்படி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கீ வச்சு ஆன் பண்ணிடலாம். கீ எனக்கு சார் கஷ்டம். இப்போ இந்த வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பேட்டரிங்க பொதுவாக இந்த இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் இசிஎம் இதெல்லாம் மாற்றும் போது நீங்கள் பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இபிஎஸ் இசிஎம்லாம் கனெக்ட் பண்ணி திரும்பவும் பேட்டரி ரீகனெக்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே. ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷன் எதுவும் இல்லை. ஸ்டேரிங் ஃப்ரீயாக இருக்குது. இந்த இபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷன்ஸ் எதுவுமே இல்லை. இந்த ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. வியூவர்ஸ், இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் எடுத்து, ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ. பாய். வியூவர்ஸ், நம்ம கேரேஜஸ்க்கு நிறைய எம்ப்ளாய்மெண்ட் தேவைப்படுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள்ஸ்லாம் இருக்கீங்கன்னா நம்ம இந்த ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்லை பேஸ் பண்ணி உங்களுக்கு சேலரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். நம்ம ஒர்க் ஷாப்பை வந்து தாம்பரத்தில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் இந்த ஃபீல்டில் உங்களோட கெரியர் கொண்டு வர நினைக்கிறீங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் நம்பரை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங்லேருந்து வரக்கூடிய உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்டட் எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுடைய பொட்டென்ஷியலை பேஸ் பண்ணி உங்களுக்கு சேலரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா, ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்குமே நம்ம வந்து பார்த்தோன்னா அக்காமடேஷன் ஃப்ரீயாக கொடுப்போம். மற்ற டீட்டெயில்ஸ் எது இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.